வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நண்பர்கள் டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களும் இதில் எதுவுமே டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கால்ஸோ கிடையாது. ஓகே, சரி. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன் முடிஞ்சுது. அந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்திருக்கு. முதல் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐயோடைய பையிங். எஃப்ஐஐ கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு 3 நாளாக பை பண்ணிக்கிட்டே வராங்க. அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியும் பாசிட்டிவ் க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை விட கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 50% இறங்கின ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் திருப்பி ஒரு 10%, 15% ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த செக்டாரில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. எந்த செக்டாரை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றது. ஸோ இதில் இந்த செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செக்டார் ரொட்டேஷன்றது அப்பப்போ ஒரு செக்டார் வரும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் மேலே வரும், சில நாட்களில் பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார் மேலே வரும், சில நாட்களில் ஃபார்மா செக்டார் மேலே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆல்ஃபா 50 அப்படின்ற அந்த ஒரு இண்டைசஸ் பார்க்க போகிறோம். அந்த இண்டைசஸில் என்ன நடக்குது ஆல்ஃபா 50 அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த செக்டாராக இருந்தாலும் அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பங்குகள் மட்டும் இந்த ஆல்ஃபா 50ல் ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டி 50யை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எந்த ஸ்டாக்கு கொடுக்குதோ, அதில் இப்போ 100 ஸ்டாக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி 50ல் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 100 நிறுவனங்கள் 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது நிஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் பெஸ்ட்டு 50 ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க. 100 கம்பெனி இருக்குன்னா அதில் எது 50 ஸ்டாக் அதிகமாக கொடுத்துருக்கோ அந்த 50 எடுத்து ஆல்ஃபா 50ல் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் தான் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணும் ஆல்ஃபா 50ல் அந்த 50 கம்பெனிகள். அந்த 50 கம்பெனிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டார்லேயும் பிரிஞ்சு இருக்கும். ஃபார்மாவில் எது நிஃப்டியை பீட் பண்ணுதோ அது ஆல்ஃபா 50ல் இருக்கும். மெட்டல் செக்டாரில் எது நிஃப்டியை பீட் பண்ணுதோ அதுவும் ஆல்ஃபா 50ல் இருக்கும். பேங்க்கில் எந்த ஸ்டாக் நிஃப்டி 50யை பீட் பண்ணுதோ அதுவும் ஆல்ஃபா 50ல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆல்ஃபா 50ல் போடுவாங்க. ஸோ இப்போது செக்டார் ரொட்டேஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த ஆல்ஃபா ரொட்டேஷனை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுற வேலை குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது அந்த ஆல்ஃபா 50யோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அந்த இண்டைசஸ் என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் பதிவு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றதையும் இந்த பேட்டர்னை பார்த்துட்டு அடுத்ததாக நான் இதிலேயே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணணுன்றதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ஃபா 50யோடைய சார்ட்டு. ஓகே, இந்த ஆல்ஃபா 50யோடைய சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நான் எடுத்துருக்கிறது டே சார்ட். ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில் அப்படின்ற லெவலில் இந்த இண்டைசஸை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3 இது 3 நீங்கள் மார்க் பண்ண முடியும். அடுத்தது இதில் நெக்லைனை நீங்கள் மார்க் பண்ண முடியும். நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதையும் நீங்கள் இதில் நோட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகியிருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸை பிவட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆல்ஃபா 50 இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் இண்டிகேட் பண்ணியிருக்கு, ரெண்டாவது விஷயம். மூணாவது ரீடெஸ்ட்டையும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. 3 விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் 3வது மாதம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறது. இப்போ போன ஜனவரி மாதம் அது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலை, பிப்ரவரி மாதம் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலை. இப்போ இந்த மாதம் தான் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு, ஆனால் பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல்ஃபா 50ல் கவனம் செலுத்துவோம். இப்போ ஆல்ஃபா 50ல் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போகணும். என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே நிமிஷம். என்எஸ்சி வெப்சைட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
என்எஸ்சி வெப்சைட்டில் இண்டைசஸில் ஆல் இண்டைசஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆல் இண்டைசஸில் நம்ம எடுக்க போகிறது எதுனா நிஃப்டி ஆல்ஃபா 50 வந்து நம்ம எடுக்க போகிறோம். நிஃப்டியோடைய ஆல்ஃபா 15 இருக்கு இல்லையா, அந்த இண்டைசஸை வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிஃப்டி ஆல்ஃபா 50 நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நிஃப்டி ஆல்ஃபா 50யை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா அதில் இருக்கக்கூடிய 50 லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்றைக்கே வந்து ஆல்ஃபா 50ல் என்ன நடந்திருக்கு, இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, இதில் எதெல்லாம் 52 வீக் லோவில் இருக்குது, எதெல்லாம் 52 வீக் ஹையில் இருக்குது, எது வந்து ரிவர்சல் போட்டிருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டார்லேயும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த ஆல்ஃபா 50ல் அந்த ஸ்டாக்ஸ் என்ன. ஆல்ஃபா 50னா என்ன அப்படின்னா நிஃப்டியை விட ரொம்ப வேகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற நிறுவனங்கள், ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற நிறுவனங்கள் ஆல்ஃபா 50ல் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து டேட்டா. ஆல்ஃபா 50யோட கால்குலேஷனும் வந்து தனியாக என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும். எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்குங்க. ஓகேவா, போன வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதுக்கு வந்து வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். கமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன். அந்த கமெண்ட்டை படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து பாதி விஷயம் கற்றுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து போன வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்டில் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஆல்ஃபா 50யை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து செக்டார் ரொட்டேஷனில் இப்போ எந்த செக்டார் வருது நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை விட பெஸ்ட் மெத்தட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமே இதுதான் ஆன்சர். அதை விட பெஸ்ட்டு நீங்கள் ஆல்ஃபா 50யை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா 50 சூஸ் பண்ணிவிட்டு அதில் எது வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறோமோ அதை எடுக்கணும். ஓகேவா, அதுலேயே வந்து டேட்டா இப்போ என்எஸ்சி வெப்சைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கே கூட வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இண்டைசஸ்லாம் வேறு இடத்துல இருந்தது, இப்போ வேறு இடத்துல இருக்குது. இவங்களே வந்து 52 வீக் ஹை லோ, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்எஸ்சியில் பயங்கரமான டேட்டாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் என்எஸ்சி வெப்சைட் வந்து மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் யார், அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம், ETF வால்யூம், எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்டிவ் புட்டு, ஆக்டிவ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரைவேட் வெப்சைட்டை போய் பார்ப்போம். எக்கனாமிக் டைம்ஸ், இல்லைனா மணி கண்ட்ரோல், இல்லைன்னா வந்து ப்ளூம்பர்க், குவிண்ட்டு, இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் பார்ப்போம். இப்போ எதுவுமே போய் வேணாம், என்எஸ்சி வெப்சைட் ஒன்று கையில் இருந்தால் போதும். நேராக இங்கேயே எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஆஃப் த டேட்டா வந்து என்எஸ்சியே கொடுத்துட்றாங்க. ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை கொடுத்துட்றாங்க, கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க, டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா கொடுத்துட்றாங்க. சூப்பராக வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி இந்த வெப்சைட்டை பொறுத்தளவில். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், என்எஸ்சி வெப்சைட்டை கிளிக் பண்ணால் ஸ்லோவாகும், டேட்டா இருக்காது. அந்த டேட்டா பார்க்கணுன்னா ப்ரைவேட் வெப்சைட்டை போய் பார்க்கணும். அவங்க உடனே ஒரு 3 மாதம் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் 1500 பணம் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சி வந்து இப்போ எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டாங்க, இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, குயிக் லிங்க்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இண்டைசஸ் வாட்ச் அப்படின்றது வந்து இருக்கும், தெரியுதுங்களா. அந்த குயிக் லிங்க்ஸில் வந்து ஓகே என்எஸ்சி வாட்ச், லிஸ்டிங்கு, ப்ரைஸ் பேண்ட், ஹிட்டர்ஸ் எல்லாமே டேட்டா சூப்பராக கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப இன்றைக்கி தான் இதை பார்த்தேன் நான். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. நேற்றுக்கு கூட ஒரு போன வாரம் நான் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி அப்டேட் இல்லை. ஸோ சூப்பராக வந்து என்எஸ்சியில் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இனிமேல் என்எஸ்சி வெப்சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக ஆகிடுச்சு என்எஸ்சி வெப்சைட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்பொழுது. அப்பாடான் இருக்குது. வேறு வெப்சைட்டில் போய் தேடி பார்க்குறதுக்கு ஃபினான்ஷியல் ரிசல்ட், போர்ட் மீட்டிங்ஸு, கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து அழகாக சூப்பராக கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த ஆல்ஃபா 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பட் ஸ்டாக் நேமோ அல்லது டிப்ஸோ வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணாதீங்க. ஓகேவா, சரி, ரொம்ப நன்றி. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து அந்த கமெண்ட்ஸ் வீடியோ இருக்குது, அதில் வந்து நிறைய லேர்னிங் இருக்குது. ஏன்னா அதில் வந்து ரிஸ்க் பற்றி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றியும் கேட்டிருந்தாங்க, ஏங்க நீங்கள் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அசட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு என்எஸ்சி வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு 1 by 1 வந்து வீடியோவை போடுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்திங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ லிங்க் தான். நிறைய பேர் வந்து இன்னமும் டெலிகிராமில் வந்து ப்ரீமியம் சேனல் ஏதாவது இருக்கா சார், நான் காசு கட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம பேரில் கிடையாது. ஃபேக் ஐடிஸ் இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, ரொம்ப நன்றி, வணக்கம்.